தயாராயாச்சு. கிரன்ச்சி எம்ஸ் நாம வாங்குறதுக்கு ஒரே காரணம் இதுதான். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அற்புதமான ஒரு பரிசு இங்க காணவே காணோம். 3 2 1. இதுக்கு பேர் தான் ஏலியன் பிளாஸ்டரா? இது வெறும் பொம்மை. இது ஏலியன் பிளாஸ்டரே கிடையாது. இது கண்டிப்பா வேலைக்கு ஆகாதுப்பா. இது வேலையை செய்ய மாட்டேங்குது. எல்லாம் டக்கால்ட்டி வேலை. இப்பதான் உனக்கு ஞானோதயம் வந்துச்சா? கற்காலத்துல இருந்து டப்பால வர எல்லா பரிசுமே இப்படி தரிசாதான் இருக்கும். ஓ, இது வேலைக்கு ஆகல. இது கப்பித்தனமாக இருக்கிறதையா? ஓ ஜாலி, ஒரு அருமையான தொப்பி. ஓகே, அது வாஸ்தவம் தான். நான் சொல்லலன்னா உனக்கு புரிஞ்சிருக்காதுல்ல. எனக்கு சொந்தமா ஒரு சீரியல் பாக்ஸ் இருந்து ஏலியன் பிளாஸ்டர் இருக்குன்னு சொல்லியிருந்தா நிச்சயமா அது வேலை செஞ்சிருக்கும். அதுல எந்த டவுட்டும் இல்ல. சொந்தமா உங்ககிட்ட அப்படி எதுவும் இல்ல. புதுசா உன்னை சொந்தமாக்கிக்கலாம். லேபுக்கு போலாம். சீரியல் பாக்ஸ் பிரைஸ் ஏலியன் மோசம் போயிட்டேன். டியூக்கி வேலை செய்யக்கூடிய அதே நேரத்துல அற்புதமா இருக்கிற ஒரு பிரைஸ் கொண்ட ஒரு ப்ராடக்ட் வேணுமா? நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ரொம்ப சுவையான ஆரோக்கியமான உணவை சோதிச்சுட்டு இருக்கோம். கூடவே நல்ல பிரைஸோடவும் இருக்கும்ல. பலதரப்பட்ட காய்களையும் பழங்களையும் போட்டு உருவாக்கின ஜூஸ் அது. ஆரோக்கியமானதெல்லாம் எவனுக்கு வேணும்? ஆனா அதுக்குள்ள நல்ல பிரைஸ் இருக்கும் இல்லையா? அதை விட்டு தள்ளி இந்த பாக்ஸோட டிசைனை பாத்தியா? நல்லா இருக்குல்ல? டிசைனை விட்டு தள்ளுங்க. பிரைஸ் நல்லா இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி இதுக்கு ஒரு நல்ல பேரும் வேணும். எப்படின்னா ஜானி ஓஸ். அப்புறம் விளம்பரப்படுத்துறவங்கள மறந்துடாதீங்க. எல்லா சீரியல்ஸ்லயும் நிறைய பேசுற மாதிரி ஒரு மிருகம் இருக்கும். பேர்ஸ், டைகர்ஸ், நீட்ட கொக்கு, தவளக்கா. இப்ப பேசுற டாகிக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு அற்புதமான பிரேக்ஃபாஸ்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அதுக்குள்ள ஒரு அழகான பிரைஸ் இருக்கணும். அதை விட முக்கியமான ஒண்ணு இருக்கு. அதை பரிசோதனை பண்ணணும். எந்த அளவுக்கு சத்துள்ளதோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமானது. கொஞ்சம் இருங்க. இதுக்கு என்னோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா? நீங்க பேசும்போது ஒரு தலகாணியும் கொடுத்துருங்க. ஓரமா போய் படுத்து தூங்கிடுறோம். நாங்க பாத்துக்கிறோம் ஜானி. நான் உங்களை தான் மலை போல நம்பி இருக்கேன். மார்க்கெட்ல இருக்கிற வேற எந்த பாக்ஸ்லயும் இல்லாத அளவுக்கு அதுல கூலான பிரைஸ் ஒன்று இருக்கணும். ஓகே, இப்ப நமக்கு நல்ல பஞ்சிங்கான ஒரு டயலாக் தேவை. ஏன் ஜானி ஓஸ தொடாத, இல்லன்னா அங்க பாருங்க, அற்புதமோ அற்புதம். இதுதான் அற்புதமான பிரைஸுக்கு ஏத்தது. என்ன ஜானி அது? என் சிஸ்டர்ஸ் தயாரிச்ச ரேகன். இது நல்லா வேலை பார்க்கும். ஆனா நான் இதை திருப்பி கொடுக்கறதுக்கு மறந்து போயிட்டேன். ஜானி ஓ ப்ராடக்ட் உள்ள நம்ம வைக்க தேடிட்டு இருந்த ஏலியன் கன் இதுவா தான் இருக்கணும். ஆனா இது பெருசா இருக்கு. பாக்ஸுக்குள்ள வைக்க இடம் பத்துமா? அதுதான் நம்ம வெற்றியா இருக்க போகுது. உள்ள பிரைஸ் தான், வேற எதுவும் கிடையாது. என் சிஸ்டர்ஸோட டூப்ளிகேட்டிங் கன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் கொடுக்க நான் மறந்து போயிட்டேன். இப்போ அலெக்ஸ் இன்னொன்னு. ஓகே, ஒவ்வொரு கேரக்டரா பண்ணி காட்டுறேன். எது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஓகே. வணக்கம் உங்கோ. என் இசையை கேட்டீங்கன்னா மனசுல பசையாட்டம் ஒட்டிக்கும். வேணும்னா இப்ப உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஹலோ, நான் தான் தொப்பி மாமா. உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன். ஜானி ஓஸ் உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதா? நான் ஜானி ஓஸ் பாக்ஸுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமாமா, உனக்கு மைம் தெரியும்னு ஒத்துக்கிறேன். எப்பவும் போல நீ லொடலோட டியூக்கியாவே இரு. அதுதான் எனக்கு பிடிக்கும். சரியா சொன்ன. நான் லொடலொடன்னு இருந்தாதான் நல்லா இருக்கும். ஜானி ஓஸ் ப்ராடக்ட்டை இருக்கிறதுலயே சிறந்ததா நான் மாத்தி காட்டுறேன். ஜானி ஓ ப்ராடக்ட்டோட விற்பனை எந்த அளவுக்கு இருக்குங்கறத தெரிஞ்சுக்க செக்யூரிட்டி கேமராவை ஹேக் பண்ணிருக்கேன். வாவ், ஜானி சொன்னது சரிதான். எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு காலையில ஆரோக்கியமான உணவு கிடைக்கும். நாமளும் பெரிய சீரியல் லோகோ சாயிடலாம். முதல்ல எங்க கமர்ஷியல பாருங்க. அச்சிரித்தல எப்பவும் தகச்சு போவீங்க. ஏன்னா நிஜமா வேலை செய்யற ரேகன் அதுல இருக்கு. புரிஞ்சுதா? ஜானி ஓஸ் தான் இருக்கிறதுலயே தலை சிறந்தது. ஸ்டண்ட் எல்லாம் டூப் போடாம நானே செஞ்சேன். நிஜமா வேலை செய்யற ஒரு ரேகன் அதுல இருக்குன்னா இப்ப நீ சொன்ன ஜானி? ஆமா, உண்மைதான். ஜாலி, எனக்கு சூப்பர் பிரைஸ் கிடைச்சிருக்கு. தாப்பு தக்கது. உனக்கு என்ன நட்டக்காண்டு போச்சா? இல்லையே, நான் சும்மா தான் அந்த பாக்ஸுக்குள்ள போட்டேன். ஆனா அது வேலை செய்யுது. அதோட எப்ப ஏலியன்ஸ் தாக்குனாலும் அவங்க எல்லாரும் பாதுகாப்பா இருப்பாங்க இல்லையா? இது நல்லதுக்கே இல்ல. இதுதான் நம்ம முதல் ப்ராடக்ட். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது ஒரு பயங்கரமான ஆயுதம். முதல்ல நாம இதை திருப்பி வாங்கி ஆகணும். அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு ஒழுங்கா போய் ஹோம்வொர்க் பண்ணு. நான் மறுபடியும் உனக்கு சொல்லணுமா? சீக்கிரம் போய் புல்லு வெட்டுற வேலையை பாரு. இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுமா, வேண்டாம்னு சொல்லக்கூடாது. ஓகே, இன்றைய இளசுகள் கிட்ட இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆயுதத்தை கொடுத்தது என்னவோ நல்ல ஐடியா இல்லதான். ஆனா அந்த பிரைஸ் சும்மா கும்முன்னு இருக்குல்ல. நான் தான் உங்க அபிமான ஹேங்க் ஆங்கர்மேன். எல்லா வயதினரும் இப்ப பயங்கரமான ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க. அதனால பெரிய கலைவரமை ஏற்பட்டிருக்கு.
எக்ஸ்கியூஸ் மீ குட்டி பையா, இந்த ஆயுதம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? ஜானியஸ்ங்கிற இந்த நியூ சீரியல் பாக்ஸ்ல இருந்து தான். இது உண்மையிலேயே சூப்பர். இப்படி ஒரு பிரைஸ் எனக்கு கிடைச்சதே கிடையாது. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மரியாதையா அங்க போய் அந்த பிளாஸ்டர்ஸ் அவங்க கிட்ட இருந்து நீ வாங்கி ஆகணும். வாங்கப்பா. சீரியல் பாக்ஸுக்குள்ள உண்மையான ஏலியன் பிளாஸ்டர் ரே கன்சா, நீ சீரியஸாவே இருக்க மாட்டியா? ஏன் நல்ல பிரைஸ் தானே. ஒருவேளை ஏலியன்ஸ் தாக்க ஆரம்பிச்சாங்கன்னா இது உங்களுக்கு உதவியா இருக்கும்ல. அப்படி ஒன்று நடக்காதுன்னு உனக்கே தெரியும். நடக்க வாய்ப்பு இருக்கே. உண்மையான ரேகன்ஸை வச்சுட்டு ஒட்டுமொத்த மக்களும் சுத்திட்டு இருக்காங்க. அதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையே. ஏலியன்ஸோட ஆக்கிரமிப்பு கிடையாது. ஆனால் இது ஒரு நல்ல பிரைஸ் தான். இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இதை எப்படி தடுக்கிறது? அந்த பிளாஸ்டர்ஸ் எல்லாம் நாங்க பழையபடி மாத்தலாம்னு நினைச்சிட்டு வந்தோம். ஆனா இங்க ஏகப்பட்டது இருக்கு. ஜானி எத்தனை செஞ்சிருக்கார்? வெறும் 5 மட்டும் தான்ப்பா. சரி 1000. ஆனா டூப்ளிகேட்டர் ஓவர் ஹீட் ஆகி மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ உனக்கு திமிரு ஜாஸ்தியா போயிடுச்சு. கண்ணாடி செஞ்சு கொடுக்க சொன்னா அவன் நல்லாவே செய்யல. எனக்கு ஜானி ஓவால எவ்வளவோ நன்மை. வழிய விடுங்க பசங்களா, என் பிரச்சனைகளை எல்லாம் பந்தாடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த பிளாஸ்டரோட எனர்ஜி எப்படியாவது குறையணும்ல. உங்க கண்டுபிடிப்புகள்ல வழக்கமா அந்த பிரச்சனை வருமே. இருக்கலாம். ஆனா பிளாஸ்டர்ஸ்ல இருக்கிற புளூட்டோனியம் சிலிண்டர் இருக்கு. அது ஃபயர் ஆகும் போதெல்லாம் ரீசார்ஜ் ஆயிட்டே இருக்கும். அப்படின்னா அதை யூஸ் பண்ணத்தான் அதோட பலம் அதிகமாகுமா? அப்படியேதான். அது சரி, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. வாவ், இந்த பிளாஸ்டர்ஸோட பவர் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. நம்மள கண்ணா பின்னான்னு கொள்ளை அடிக்கிற அந்த சேட்டலைட் ப்ரொவைடர்ஸ்க்கு போய் ஒரு பாடம் கத்து கொடுக்கலாம். சேட்டலைட்ஸா? அதேதான். இந்த சிட்டில இருக்கிற எல்லா பிளாஸ்டர்ஸையும் நம்ம சேட்டலைட்ல இருந்து ஸ்ட்ரெஸ் சிக்னல் அனுப்பி அழிச்சிட முடியும். நீங்க போய் சீக்கிரம் அந்த சிக்னல் அனுப்புங்க. நாங்க இங்கே இருந்து ஜானி வேற எந்த தப்பும் பண்ணாத மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தடவை நீ எல்லைய மீறிட்ட ஜானி. உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னன்னா மத்த டப்பால கிடைக்கிற பிரைஸ் எல்லாம் மொக்கையா இருக்கு. ஆனா இது நல்லா இருக்கு. அதோட ஏலியன் இன்வேஷன் எதிர்க்க இது உதவியா இருக்கும். நான் கடைசி முறையா சொல்றேன் ஜானி, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. நான் இதெல்லாம் சொன்னோம்ல. இப்போவாது நீங்க இதை நம்புறீங்களா? நீ பெரிய ஆளுதான். வெளி மக்களே, உங்க கையில இருக்கிற பிளாஸ்டர்ஸை யூஸ் பண்ணி அதுல அழிங்க. கம் ஆன், அதுக்கு பேரு ஏலியன் பிளாஸ்டர் ரேகன்ஸ் தான். ஏலியன்ஸ் அழிக்கிறதுக்காகவே சிறப்பா உருவாக்கப்பட்டது. அந்த பாக்ஸை வாங்கி இதுல இருக்கிறத படிக்கவே இல்லையா? டிரான்ஸ்மிட்டர்ஸ் பொசிஷன்ல இருக்கு. இலக்கையும் குறி வச்சாச்சு. சேட்டலைட் பொசிஷன் லாக். ஓகே, இப்ப ஜானியோட எல்லா ஏலியன் டிராகன்ஸையும் நம்ம செயலிழக்க வச்சிடலாம். வாங்கப்பா ஏலியன்ஸ், வாங்க வாங்க. வந்து எங்க கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டு போங்க. நல்ல செய்தி என்னன்னா எங்க சிஸ்டர்ஸோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனா கெட்ட செய்தி என்னன்னா நாம ஏலியன் தாக்குதலுக்கு உள்ளா இருக்கோம். இதுகளை பார்த்தா பொறாமையா இருக்கு. ரொம்ப அழகான பிளாஸ்டர்ஸ் வச்சிருக்கானுங்க. எஸ்கேப். என்னையா நடக்குது? அந்த பாக்ஸ் தான். அதோட டேஸ்ட் அதுங்களுக்கு பிடிக்கவே இல்ல. பயந்து போய் நம்ம பிளானட்டை விட்டே ஓடுதுங்க. நீ உண்மையிலேயே சாதிச்சிட்ட ஜானி. என்னது? ஆனா இது ஒண்ணும் அவ்வளவு மோசமா இல்லங்க. மோசமா தான் இருந்திருக்கு, ஆனா உலகத்தை காப்பாத்த உதவியா இருக்கு. ஜானியோஸ் மகா மட்டமான ப்ராடக்ட்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. எது எப்படியோ இப்ப நம்ம கம்பெனி சிம்பலை மாத்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஜானியோஸ், ஜானியோஸ், அள்ளி அள்ளி சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க. சாப்பிட முடியலனாலும் கஷ்டப்படாதீங்க. இது நம்ம உலகத்தையே காப்பாத்தி இருக்கு. ஏன்னா இது டேஸ்ட் ரொம்ப மோசம். தவறி சாப்பிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் சேரும். ஆமா, சேரணும். இதுதான் பாராட்டா? ஏலியன்ஸ் எல்லாம் துரத்தி அடிச்சதுக்கு அப்புறம் இப்படி வயிறார சாப்பிடுறதே ஒரு தனி சுகம்தான் போங்க. ருசியோ ருசி. மறுபடியும் சொல்லி பார்க்கலாமா? கிரன்ச்சி யம்ஸ் மோசமான ஜானியோஸ் விட ரொம்ப நல்லாவே இருக்கு. ஓகே, அடிக்கடி அதை சொல்லி காட்ட வேண்டாம். நான் வேற்று கிரகத்துல இருந்து வந்திருக்கேன். இனி இந்த பூமியை நான் தான் ஆள போறேன். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஓவரா சவுண்ட விட்டியே. இப்போ இதுக்கு பதில் சொல்ல பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்ப ஒரு தரம் சொல்றேன். ஜானியோஸ் உண்மையிலே ரொம்ப மோசமானது. ஆனா